Knock knock. Who's there? Surprise. Surprise who? Surprise, mother. Commanding a spirit of Einstein. and oh my goodness! ஆல்கோ ட்ரேடிங் ஆன் சோஷியல் மீடியா இஸ் ஃபேக். எப்படி நம்ம சோஷியல் மீடியாவில் டெய்லி 2K 5K மேக் பண்ணாலும் ஒரு கும்பல் சுற்றிட்டு இருக்கோ, அதே மாதிரி இந்த ஆல்கோ ட்ரேடிங், ரோபோட் ட்ரேடிங், பாட் ட்ரேடிங்னு இன்னொரு கும்பல் சுற்றிட்டு இருக்கு. அந்த கும்பலை பர்ஸ்ட் பண்ண தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் I'll show you what is real algorithmic trading and நம்மள மாதிரி ரீட்டெயிலர்ஸ்க்கு ஏன் இது சூட்டபிள் இல்லைன்னு இன்டெப்த்தாக பார்ப்போம். ஸோ சிட் பேக், ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய். பிஃபோர் கோயிங் டு த வீடியோ, நம்ம எல்லாருக்கும் வாரன் பஃபெட்னா யாருன்னு தெரியும். இஸ் அன் இன்வெஸ்டர் அண்ட் தன்னோட 10 வயசுலேருந்து இன்வெஸ்ட் பண்ணி இப்போ அவரோட நெட்வொர்த் $110 billion அண்ட் ஹீ இஸ் த வேர்ல்ட் 6th richest person. பட் நிறைய பேருக்கு தெரியாத ஒருத்தர் இருக்காரு அண்ட் திஸ் நேம் இஸ் ஜிம் சைமன்ஸ், a mathematician who cracked Wall Street. ட்ரேடிங்க்கும் மேக்ஸ்க்கும் என்ன சம்மந்தம்னு பார்ப்போமா? as I already said, he is a mathematician as well as a code breaker for the US government. இப்போ இந்த கோட் பிரேக்கர்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 2 கண்ட்ரிஸ் எடுத்துக்கோங்க. நான் வந்து US கவர்மெண்ட் அண்ட் எடிட்டர் வந்து ஜெர்மன் வச்சுக்கோங்க. இப்போ ஜெர்மன் வந்து என்னோட நாட்டை இன்வைட் பண்ணிட்டாங்க. இப்போ ஹோம் கண்ட்ரிலேருந்து என் நாட்டில் உள்ள ஜெர்மன் சோல்ஜர்ஸ்க்கு சீக்ரெட் மெசேஜ் அனுப்புவாங்க அண்ட் அது வந்து ஒரு கோட் ஃபார்மில் அனுப்புவாங்க. அதுக்கு பேர் வந்து எனிக்மா கோட். நான் அந்த கோடை கிராக் பண்ணி அதில் உள்ள சீக்ரெட் மெசேஜை கண்டுபிடிச்சிட்டா நான் இந்த பொருளை ஈஸியாக வின் பண்ணிக்கலாம். அதுதான் கோட் பிரேக்கரோட வேலை அண்ட் இதில் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த வேலையை விட்டுட்டு ஹி என்டர்ட் இன்டு ட்ரேடிங் இன் ஹிஸ் 50s. இனிஷியலாக ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப ரேண்டமாக பண்ணிட்டு இருந்தாரு. பட் லேட்டர் ஹி ஃபவுண்ட் தட் தீஸ் மார்க்கெட்ஸ் ஆர் நாட் ரேண்டம். இது ஏதோ ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணதுன்னு கண்டுபிடிச்சு ஹி ஸ்டார்டட் கலெக்டிங் ஹிஸ்டாரிக்கல் data and he cracked the market with his mathematics. ரொம்ப ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் ரொம்பவே மணி மேக் பண்ணாரு and his net worth is now $30 billion. ஆனால் வாரன் பஃபெட் மாதிரி அதே ஏஜில் ஸ்டார்ட் பண்ணி காம்பவுண்ட் பண்ணி தான் இன்னைக்கு அவரோட நெட் ஒர்த் எவ்வளோ இருக்கும் தெரியுமா? 63 quintillion, 900 quadrillion, 781 trillion, 780 billion and 748 million $160,000 இருக்கும். அதாவது நம்பராக நான் போகிற பார்த்துக்கோங்க. And also he is the founder of Renaissance Technology, one of the world's largest hedge fund company. இவரோட ட்ரேடிங் ஸ்டைல் பார்ப்போமா? அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் எப்படி ட்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போமா? நம்ம நார்மலாக எப்படி ட்ரேட் பண்ணுவோம்? இந்த இண்டிகேட்டரை இந்த கேண்டில் கிராஸ் பண்ண பை, ஆர் இந்த ரெசிஸ்டன்ஸை இந்த க்ரீன் கேண்டில் கிராஸ் பண்ண பை. பட் தீஸ் பீப்புள் யூஸ் அ சிஸ்டமேட்டிக் ப்ரொசீஜர் டு ட்ரேட் இன் திஸ் மார்க்கெட் அண்ட் தட்ஸ் கால்ட் குவான்டிடேட்டிவ் ட்ரேடிங். குவான்டிடேட்டிவ் ட்ரேடிங் கன்சிஸ்ட் ஆஃப் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி விச் ரிலை ஆன் மேத்தமெட்டிக்கல் கம்ப்யூட்டேஷன். இது வேறு ஒன்று, இது இன்டெப்த்தாக சொல்கிறேன். குவான்டிடேட்டிவ் ட்ரேடிங்னா மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுவாங்க. When it comes to quantitative trading, these are the 4 steps. First one, the role played by the quant, research analysis. And second one, implementation. And the third one, back testing. And the fourth one is risk management. Quant na a quantitative person in the finance industry. And இவங்க financial mathematics ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஒரு குவான்ட்டாக இருக்கிறதுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் தேவைன்னா, like they have to be strong in probability and statistics. And second, finance பற்றி தெரிஞ்சுக்கணும். And third one, they should know computer programming. And இது எல்லாத்துக்குமே ரொம்ப கோரான விஷயம்னா financial mathematics. அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். Financial mathematics அவ்வளோ ஈஸி கிடையாது. You need to pursue a professional degree. Let's move to the procedure. First, quant research analysis சொல்லிட்டு ஒருத்தங்க இருப்பாங்க. My quantitative, my math specialist, look at him. And they'll do research for potential market opportunities. For example, இப்போ ஒரு ஸ்டாக் எடுத்துக்கோங்க, TCS. இப்போ இந்த குவான்ட் அனாலிசிஸ் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, அதாவது இந்த TCS ஸ்டாக் இந்த ப்ரைஸ்லேருந்து மேலே போகிறதுக்கு 90% சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் அப்பன்னு பார்த்து TCS ஸ்டாக் ஃபால் ஆகிட்டு இருக்கு. அது எப்படி? ஓகே, ஃபர்ஸ்ட் வாட் they'll do is பழைய ஹிஸ்டாரிக்கல் டேட்டாஸை கலெக்ட் பண்ணுவாங்க அண்ட் they'll find a pattern that keep on repeating. Now நிறைய மேத்தமெட்டிக்கல் மாடல்ஸ் லைக் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், மாடுலஸ், கண்டினியூட்டி ஈக்குவேஷன் இதெல்லாம் யூஸ் பண்ணி ஓகே இப்போ இந்த மார்க்கெட் இந்த ப்ரைஸ்லேருந்து மேலே தான் மூவ் ஆக போகுதுன்னு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அண்ட் அதுவுமே 90 out of 100 டைம்ஸ் சக்ஸஸ் ரேட் கொடுத்தா மட்டும்தான். என்னதான் TCS ஃபாலோ ஆகிட்டு இருந்தாலும் இந்த ரிப்போர்ட் படி கரெக்டாக அந்த ப்ரைஸ் ரீச் ஆகும்போது மார்க்கெட் மேலே மூவ் ஆகும்னு சொல்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி மார்க்கெட் மேலே தான் மூவ் ஆகும். இதை நான் ஈஸியாக சொல்லிட்டேன், பட் த ஃபார்முலா தேவர் யூசிங் இஸ் வெரி டஃப். அவ்வளோ ஈஸி இல்லை. அண்ட் அதுவுமே இந்த மேத்தமெட்டிக்கல் மாடல்ஸை அப்ளை பண்ணுற ஸ்டாக்கை கண்டுபிடிக்கிறது இன்னுமே கஷ்டம். And they'll call that as alpha stock, the stock which gives more potential returns and opportunities. இதே ரிசர்ச்சை வேறு விதமாகவும் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ இந்த குவான்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கம்பெனியை சேட்டலைட் இமேஜில் பார்த்து எவ்வளோ பேர் இந்த கம்பெனிக்கு வராங்க, எவ்வளோ சேல்ஸ் ஜென்ரேட் ஆகுது, ஆவரேஜாக எவ்வளோ ப்ராஃபிட் மேக் பண்ணுறாங்கன்னு பார்த்து ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. ஸோ ஒரு குவான்ட் மேத்தமெட்டிக்கலி ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும் பார்த்தாது, கிரியேட்டிவாகவும் இருக்கணும். ஓகே, ஒன்ஸ் இந்த அனாலிஸ்ட் மேத்தமெட்டிக்கல் மாடல் ஜென்ரேட் பண்ணதும் now it goes to the implementation team.
இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாடலை அல்காரிதமாக மாற்றுவாங்க. அதாவது they'll generate a program out of this model using programming language like Python. இதை மேனுவலாகவும் பண்ணலாம், பட் மோஸ்ட் ஆஃப் த இன்ஸ்டியூஷன் இதை சாஃப்ட்வேராக மாற்றுவாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த குவான்ஸ்லாம் எப்படி இதை மேத்தமெட்டிக்கல் மாடலாக ஜென்ரேட் பண்ணாங்கன்னு பார்த்தோம். அண்ட் செகண்ட், இதை இம்ப்ளிமெண்டேஷனையும் எப்படி இதை சாஃப்ட்வேராக கன்வெர்ட் பண்ணாங்கன்னு பார்த்தோம். தென் இட் will go to the back testing team and these people are good at mathematical model as well as programming language and இதுக்கு பேர் வேலிடேஷன் சொல்லுவாங்க. Now what they'll do is இவங்க பண்ண ப்ரோக்ராமை பழைய ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவோட டெஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது எப்படி ரிசல்ட்ஸ் தருதுன்னு. பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா, அதாவது நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துச்சுன்னா, தென் ஒன்லி they'll apply it in real market. இன்னும் முடியல இருங்க, இதுக்கப்புறம் தான் முக்கியமான பார்ட்டே இருக்குது, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். எங்கே போனாலும் நான் வருவேன். 50,000 1 lakh கேபிட்டல் வச்சிருக்க ரீட்டெயிலர்ஸே ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணும்போது பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸை ஹேண்டில் பண்ணுற இவங்க ரிஸ்க் மேனேஜ் பண்ணனா காலி, அவ்வளோதான். என்னதான் ஸ்டாட்டிஸ்டிக்கலாக ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணாலும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுமே மேத்தமெட்டிக்கலாக பண்ணுவாங்க. இவ்வளோ ப்ரொசீஜர் இருக்குது கைஸ் ஒரு என்ட்ரி மாடல் இம்ப்ளிமெண்ட் பண்ண. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே கம்மி. இதை இன்னுமே நிறைய டேட்டாஸ் வச்சு ரிசர்ச் பண்ணுவாங்க, லைக் ஹிஸ்டாரிக்கல் வாலட்டிலிட்டி, இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி அண்ட் ஸோ ஆன். ஈவன் ப்ரோக்கர்ஸோடையுமே லிங்க் வச்சிருக்காங்க. லைக் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன், த டார்க் சீக்ரெட்ஸ் பிஹைண்ட் மார்க்கெட் மேக்கர்ஸ். அதெல்லாம் கேட்டால் ஆடி போயிடுவீங்க. சரி, இந்த வீடியோக்குள்ளே போவோம். ஒரு பொட்டன்ஷியல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக எவ்வளோ ரிசர்ச் போகுது, எவ்வளோ மேத்தமெட்டிஷியன், எவ்வளோ ப்ரோக்ராமர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. அண்ட் இந்த மேத்தமெட்டிக்கல் மாடல்ஸுமே பெர்மனன்ட் கிடையாது. அந்த சிச்சுவேஷன் ஆர் அந்த மார்க்கெட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஜென்ரேட் பண்ண மாடல்ஸ் தான் இது. இதுவுமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஆல்ஃபா ஸ்டாக்ஸ் தேடுறது, அதில் பொட்டன்ஷியல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்குறது, அதோட டேட்டாஸை கலெக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி மேத்தமெட்டிக்கல் மாடல்ஸ் கண்டுபிடிச்சி அதை ப்ரோக்ராமாக கன்வெர்ட் பண்ணி தென் பேக் டெஸ்டிங், தென் ஒன்லி இட் கோஸ் டு த ரியல் மார்க்கெட். இவ்வளோ ப்ரொசீஜர் இருக்குது ஒரு அல்காரிதமிக் ட்ரேடிங்க்கு பின்னாடி. ஆனால் இந்த சோஷியல் மீடியாவில் இந்த ரோபோட் வாங்க இவ்வளோ ஜென்ரேட் பண்ணணும், நீங்கள் ட்ரேடே பண்ண வேணாம், அதுவாகவே ட்ரேட் பண்ணும், ஒன் டைம்க்கு இந்த சாஃப்ட்வேர் பே பண்ணாலே போதும். எபா எனக்கு தெரிஞ்ச க்ளோஸ் பீப்புள் தே ஹவ் ப்ளோன் தேர் அக்கௌண்ட் பிகாஸ் ஆஃப் தீஸ் ஸ்பாட்ஸ். த ப்ராப்ளம் ஹியர் இஸ் இவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது, எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் தரும்னு ப்ராப்பரான ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா கிடையாது, ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது, அண்ட் இது எல்லா மார்க்கெட் கண்டிஷனில் யூஸ் பண்ணலாமான்னு அதுவும் தெரியாது. ஸோ இப்படி எதுவுமே தெரியாமல் எப்படி ஒரு சாஃப்ட்வேர் நம்ப முடியும்? அண்ட் தீஸ் பீப்புள் ஹூ ஆர் செல்லிங் தீஸ் சாஃப்ட்வேர்ஸ் won't have ப்ராப்பர் என்ட்ரி மாடல்ஸ். சிம்பிளாக சொன்னால் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற இண்டிகேட்டர்ஸ் லைக் EMA or RSI அதை அப்படியே ஆட்டோமேட் பண்ணி ரிலீஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இது எவ்வளோ பெரிய ஸ்கேம்னு தெரிஞ்சுப்போங்க. இந்த அல்காரிதமிக் ட்ரேடிங் ஏன் ரீட்டைலர்ஸ்க்கு சூட்டபிள் இல்லைனா யூ ஹேவ் டு டூ மோர் ரிசர்ச். இப்போ நான் இன்ஸ்டியூஷன் ட்ரேடிங் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணேன். அவங்களும் அல்காரிதமிக் ட்ரேடிங் தான் பண்ணுறாங்க. பட் அவங்களோட வே ஆஃப் ட்ரேடிங் எப்படி இருக்குது? எவ்வளோ பீப்பிள் தேர் ஒர்க்கிங் ஃபார் ஃபைண்டிங் த ரைட் என்ட்ரி மாடல்ஸ் அண்ட் தேர் ஹேவிங் எ சிஸ்டமேட்டிக் ப்ரொசீஜர் ஃபார் தீஸ் மாடல். சும்மா ரேண்டமாக ட்ரேட் இருக்காமல் தேர் யூசிங் மேத்தமெட்டிக்கல் மாடல்ஸ் டு ஃபைண்ட் த ரைட் ப்ரைஸ். இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்பரான டீம் வச்சிருக்காங்க. பட் நம்ம ஒரு இண்டிவிஜுவல் ட்ரேடர், நம்மளால் இது பாசிபிளே கிடையாது. ஒரு ஆள் எப்படி இவ்வளவும் பண்ணுறது? ஸோ யாராவது அல்காரிதமிக் ட்ரேடிங் சொல்லித்தரேன், இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுங்க, அதுவாகவே ட்ரேட் பண்ணும், இல்லை ரோபோட் ட்ரேட் பண்ணும் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அடித்து துரத்தி விட்டுருங்க. கரெக்டாக இருந்துங்க. Instead, try to study charts, understand institutional order flow, find optimal entry points with proper risk management. இதுதான் ப்ராப்பர் வே ஆஃப் ட்ரேடிங். எப்படி போங்க, யூ லவ் ட்ரேடிங். இப்போ நான் சொன்ன டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எதுவும் புரியலன்னா நான் பேசிக்ஸ் பற்றி கிளியராக ஒரு வீடியோ போடுவேன், அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. நான் முடிஞ்சளவு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் ஷேர் யூர் தாட்ஸ் இன் த காமெண்ட் செக்ஷன். அண்ட் அடுத்த வீடியோ இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், லைக் ஹவ் யூ ஆர் கெட்டிங் ட்ராப்ட் பை தீஸ் இன்ஸ்டியூஷன்ஸ் அண்ட் ப்ரோக்கரேஜஸ். அவ்வளோதான். ஓகே கைஸ், see you in the next video. Bye.